வணக்கம் and welcome to my channel. This is Afrin. இன்னைக்கு வீடியோல நான் ஏதாவது பன்னீர் ரெசிபீஸ் ட்ரை பண்ணனும்னு நினைச்சேன். பன்னீர் ரெசிபீஸ்லயே எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பன்னீர் பட்டர் மசாலாவா தான் இருக்கும். சோ அதை எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். குயிக்கா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு தேவையான ingredients என்னங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். சோ ஹாட்சன் பன்னீர் 200 கிராம் வாங்கியிருக்கேன். மில்கி மிஸ்ட் அன்சால்டட் பட்டர் வாங்கியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு கீரி எடுத்துக்கோங்க. மல்லி இலையும் புதினா இலையும் ஒவ்வொரு பவுல் நிறைய எடுத்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1 டீஸ்பூன் சின்ன சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 10 முந்திரியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருந்தால் போதும், ரெஸ்டாரண்ட்டில் வர டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ முதல்ல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடானதுமே சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி இருந்தால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் விடுங்க. வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நமக்கு கிரேவி கிடைக்கும். வெங்காயம் தக்காளிலாம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணுறப்ப தான் நமக்கு கிரேவியில் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை எல்லாமே இதோடு சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ மிச்சம் எல்லாம் பவுடர்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தூள்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் மசாலாலேருந்து. இது கொதிக்கிற டைமில் நீங்கள் முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி அரைச்சி சேர்க்குறது எதுக்குன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். இப்போ அது வேகிற சமயத்தில் நீங்கள் இந்த பன்னீரை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீரை டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு உடஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்தது அப்படியே சேர்க்காம தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா மசாலாவோடு சேர்க்கலாம். அப்போ தான் நமக்கு ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா மசாலா ஒட்டி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கும் பன்னீர். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதோடு ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு க்ரீமி கன்சிஸ்டன்சியில். இதை நம்ம ரோட்டி, சப்பாத்தி, நான், கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய் அண்ட் டேக் கேர்.